இறைவன் படைக்கும்போது எல்லோருக்கும் சுத்தமான மனசை வச்சு தான் படைத்தான், ஆன்மாவை வச்சு தான் படைத்தான். ஆனால் மனிதன் உலகத்தில் வாழும்போது ஆசைன்ற மனம் துவங்கிடுச்சு. அந்த மனத்தில் சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், அந்தகரணம்னு பேர் இதுக்கு. இது நாலும் இருந்து நான் 5 புலன்களும் சேர்ந்து இதை உலகத்தில் பல காட்சிகளை காணுது. அதுக்கு மனசுக்கு எந்தெந்த காட்சிகள் விரும்புதோ அது ஏற்றா போல் அது வாழ துவங்குது. அப்போ துன்பங்கள் வருது. அது எல்லோருக்கும் ஒரே மனம் இல்லை, எல்லோரும் ஒரு தாய்கிட்ட பிறக்கலை, எல்லாரும் ஒரு தகப்பன் இல்லை. அப்போது அந்த தாயும் தகப்பனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றா போல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு அமையுது. நல்ல தாய் தகப்பனுடைய நல்ல எண்ணங்களால் பிறந்த குழந்தைகள் நல்ல எண்ணங்களையே வளர்த்து நல்ல வழியிலேயே போய் துன்பமற்ற வாழ்க்கை வாழுது. ஆனால் தீய தாய் தகப்பனுடைய எண்ணங்களால் தீய குழந்தைகள் பிறந்து அதனுடைய எண்ணங்கள் தீய செயல்களில் போய் துன்பத்தை அடையுது.